இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் ஓசியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். ஓசியா 6:9. பரிகாரரின் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல சேகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் காத்திருக்கிறது, தோஷமான காரியங்களையே செய்கிறார்கள். இங்கே ஆசாரியரின் கூட்டத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 2 விதமான கூட்டங்கள், ஒன்று பரிகாரரின் கூட்டங்கள், இன்னொன்று ஆசாரியரின் கூட்டம் என்று சொல்லி 2 விதமான கூட்டங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, பரிகாரரின் கூட்டங்களுக்கு ஆசாரியரின் கூட்டமானது ஒத்திருக்கிறது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் பேசுகிறார். இந்த வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள். இது நமக்கு ஒரு விழிப்புணர்வு செய்தியாக, ஒரு எச்சரிப்பின் செய்தியாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். என்ன வெளிப்பாட்டை இந்த ஓசியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் காண்பித்தார் என்று சொன்னால், அக்காலத்திலே மனிதர்கள், யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அறிந்து கொண்டோம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியவில்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இஸ்ரவேலர் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாஞ்சை, அவருடைய விருப்பமாய் இருக்கிறது என்று சொல்லி, அவருடைய விண்ணப்பமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். காரணம் என்ன? அவர்கள் தேவ நீதியை தேடாமல், தேவ நீதியை அடையாமல், தேவ நீதியை தேடாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கவனமா இருக்கணும். இந்த நாட்களையும் ஒரு விதமான வஞ்சகம், ஒரு நூதனமான மார்க்கம் என்ன தெரியுமா? தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று பெருமிதம் கொள்ளுகிறவர்கள் கூட தேவனை சரிவர அறிந்து அனுபவிக்கிறது இல்லை. தேவனை நாங்கள் ஆலயத்திலே தேடுகிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஆலயத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னும் மாம்சத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் அங்கே ஓசியா தீர்க்கதரிசிக்கு ஆசாரியரின் கூட்டம் எதை செய்து கொண்டிருக்கிறது என்று பார் அப்படி சொல்லி காண்பித்து கொடுக்கிறார். ஆசாரியரின் கூட்டம் என்ன செய்யணும்? ஆசாரியனுடைய உதடுகள் வேதத்தை காக்க வேண்டும், அவனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே என்று சொல்லி மல்கியாவின் புஸ்தகத்திலே நீங்களும் நானும் வாசிக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ஆசாரிய கூட்டமானது இப்பொழுது கொலை செய்யும்படிக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்திலே காத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆசாரிய கூட்டத்தை, இப்படிப்பட்ட பொல்லாத ஆசாரிய கூட்டத்தை வேதம் எதற்கு ஒப்பிட்டு, எப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் என்று சொன்னால், பரிகாரரின் கூட்டங்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அதனாலதான் இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது ஓசியா 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பரிகாரரின் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் என்ன செய்கிறதா? காத்திருக்கிறது. பரிகாரரின் கூட்டம் என்ன செய்யும்? பரிகாரன் என்ன தெரியுமா? ஸ்நாச்சஸ். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஸ்நாச்சஸ், செயின் ஸ்நாச்சஸ் பார்த்திருப்பீங்க. அதாவது செயின் பறிக்கிறவர்கள், பறிக்கிறவங்க ஸ்நாச்சஸ். பரிகாரர் அப்படின்னாலே பறித்து கொண்டு போகிறவர்கள், எக்ஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வழிப்பறி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டார்ஷன், வழிப்பறி செய்வது. பிரியமானவர்களே, கொள்ளையடிக்கிறவன், அதாவது மக்களை சூறையாடுகிறவன், மக்களுடைய பணத்தை, பொருளை என்ன செய்வனா அபகரிக்க கூடியவன். அவன் எதுக்காக எந்த இடத்துல இருக்கிறான்னு சொன்னா, இது எதற்காக வெளிப்படுத்தப்பட்டது சொன்னா, அக்காலத்திலே ஜனங்கள் சோர மார்க்கமாய் நடந்தார்கள். அக்காலத்திலே ஆலயத்துக்கும் போய்விடுவார்கள், அங்கே பண்டிகைகளை கலந்து கொள்வார்கள், பலிகளையும் செலுத்துவார்கள், தேவனுக்கு ஆராதனை என்கிற பெயர்ல தேவனையும் மகிமைப்படுத்துகிற ஒரு போர்வையை அணிந்திருப்பார்கள். ஆனால் உள்ளேயோ விஷம் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள், மாறுபாடானவர்களாய் நடந்தார்கள். ஆகவேதான் வேதம் இங்கே சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் அங்கு ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். ஆசாரியர்கள் கூட ஆண்டவருடைய பணியை செய்வது போல ஒரு பாவனை செய்து கொண்டார்கள். அதெல்லாமே கேமப்ளாஜ், நடிப்பு. ஒரு விதமான தோற்றத்தில்
கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது போல தங்களை காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் சீகேமுக்கு போகிற வழியில எதற்கு? கொலை செய்யறதுக்கு காத்து கொண்டிருக்கிறாங்களாம். கவனமா இருங்க. ஆசாரிகள் அப்படின்னு சொன்னாலே போதிக்க கூடியவங்க, ஜனங்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசக்கூடியவர்கள், ஜனங்களுக்காக தேவனுடைய காரியங்களை விசாரித்து தேவனுடைய காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்கக்கூடியவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கொலை செய்கிறார் என்று சொன்னால் இது என்ன வித்தியாசமா இருக்கு? சகரியாவுல பார்க்கும் போதும் கூட, சகரியா 11வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, சகரியா 11:5 நாம் பார்க்கிறோம். அங்கேயும் அந்த ஆடுகளை நடத்துகிற மேய்க்கிற மேய்ப்பர்கள் இருக்கிறாங்களே, அவங்க என்ன செய்றாங்க தெரியுமா? அவைகளை விற்கிறார்கள். இன்னொரு கூட்டம் அவைகளை கொலை செய்கிறார்கள், கொள்ளுகிறார்கள் சொல்லி வேதத்துல இருக்குதா இல்லையா? தாராளமா நீங்க பார்க்கலாம். சகரியா 11வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அதை தொடர்ந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரே மாதத்துல 3 மேய்ப்பரை அதம் பண்ணினன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதை தொடர்ந்துள்ள வசனத்துல அதையும் தொடர்ந்து நாம் வாசிக்கும் போதுதான் 2 கோள்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒன்றிற்கு அனுக்கிரம், இன்னொன்றுக்கு நிக்கிரகம் என்று சொல்லி 2 கோள்களையும் ஆண்டவர் முறித்து போடுகிறார். தேவ பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். அது என்ன? சீகேமுக்கு போகிற வழியில் என்று சொல்லி இருக்கு. அப்படித்தானே அங்க போட்டிருக்கு. சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் காத்திருக்கிறது சொல்லியிருக்கே. அது என்ன சீகேமுக்கு போகிற வழி சொல்லி பார்ப்போமேயானால், யோசுவாவின் புஸ்தகம் 20வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் 20வது அதிகாரம், அதிலே 7 மற்றும் 8 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எப்பிராயீமின் மலை தேசத்தில் உள்ள சீகே. பொதுவா அடைக்கல பட்டணங்களாய் 6 பட்டணங்களை தேவன் ஏற்படுத்தி இருந்தார். அதை குறித்த வெளிச்சம் கர்த்தருடைய சபைக்கு தேவை. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள, இஸ்ரவேல் கோத்திரங்களுக்குள்ள யாருக்கு மட்டும் சுதந்திரம் கிடையாது? லேவியர்களுக்கு மட்டும் என்ன கிடையாது? சுதந்திரம் கிடையாது. அப்ப சுதந்திரம் கிடையாது, எங்க போய் தங்குவாங்க? அப்புறம் அவங்களுக்கு வாழ்றதுக்கு குடியிருக்கிறதுக்கு ஒண்ணு வேண்டாமான்னு பார்த்தா, ஆண்டு என்ன செஞ்சார் தெரியுமா? மற்ற கோத்திரங்களுக்குள்ள அவர்களுக்கு குடியிருப்புக்காக 48 பட்டணங்களை கொடுத்திருந்தார். 48 பட்டணங்களை கொடுத்திருந்தார். அந்த 48 பட்டணங்கள்ல 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்களாக தேவன் ஏற்படுத்தி இருந்தார். அப்ப 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்கள் சொல்லும் போது, மற்ற 42 பட்டணங்கள் அவங்களுக்கு குடியிருப்பாக இருந்தது. இந்த 6ம் அவர்களுக்கு குடியிருப்பு தான். அப்ப 6 பட்டணங்களை ஆண்டவர் சொல்றார். நான் இப்ப இதை குறித்து விலாவரி உங்களோடு பேச போகிறது இல்ல. சீக்கிரம் உங்களுக்கு அடையாளப்படுத்திட்டு அதை தொடர்ந்து பிசாசானவன் எவ்விதமான தந்திரத்தோடு இந்த கடைசி நாட்களிலே நம்மை மோசம் செய்ய வகை தேடுகிறான் என்கிற காட்சியை ஒரு சில சம்பவங்கள்ல நான் துரிதமா காண்பித்து கொடுத்து நான் முடிக்க வாஞ்சுகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, சீகேம் என்பது அடைக்கல பட்டணங்களில் ஒன்று. நீங்க வீட்டுல போய் நல்லா தியானிச்சு பாருங்க. இந்த யோசுவா 20வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல 3 அடைக்கல பட்டணங்களும் 8ஆம் வசனத்துல 3 அடைக்கல பட்டணங்களும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு பட்டணம் தான் எது? சீகே. ஆசாரியரின் கூட்டம் எங்கதான் உட்கார்ந்துருக்கு தெரியுமா? சீகேமுக்கு போகிற வழியிலே. அப்ப ஏன் அவன் சீகேமுக்கு போகிற வழியில கொல்லணும் நிக்கிறான் அப்படின்னு கேட்டா, ஏன்னா நிறைய பேர் சீகேமுக்கு தான் அநேகர் போவாங்க. ஏன்னா தப்பி பிழைக்கிறதுக்கு, ஜீவன் தப்புவதற்கு எங்க போனாதான் அவங்க காரியத்தை சாதிக்க முடியும் கேட்டா, அடைக்கல பட்டணங்களுக்கு போனாதான் காரியத்தை சாதிக்க முடியும். அதனாலதான் சீகேமை தேடி வருவாங்க. சீகேமுக்கு போகிற வழியில ஆசாரியருடைய கூட்டம் கொலை செய்யறதுக்கு காத்து கொண்டிருக்கு, கொலை செய்வதற்கு காத்திருக்கிறது. ஏதோ ஊழியக்காரங்களை குறித்து பேச நினைக்காதீங்க. இன்னைக்குள்ள பெரிய அவல நிலை தான். எப்படிக்க கொலை செய்வாங்க? சரீர பிரகாரமா ஒரு கத்தியை கொண்டு வந்து கொலை செய்ய வருவாங்க. அப்படின்னா தான் ஓடிடுவோமே, ஊழியக்காரனை இல்லைன்னு ஓடிடுவோமே. அது எப்படி கொலை செய்ய வருவாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உனக்கு கார் தருவார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. இந்த இம்மைக்கான காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து ஆத்துமாவை கொலை செய்வார்கள், ஆத்துமாவுக்கு விரோதமாய் பேசுவார்கள். நம்முடைய ஆத்துமா நஷ்டமடையக்கூடிய போதகங்களை அள்ளி வீசுவார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில மரணமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆத்தும மரணத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நான் எழுத்தின்படியான காரியத்தை சொல்லல. இப்போ
அன்னைக்கு ஏன் சீகேமுக்கு போவாங்க? எழுத்தின்படியாய் எதற்காக சீகேமுக்கு ஓடி வருவார்கள் சொன்னா, அதையும் குறித்து ஆண்டவர் யோசுவாவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வெளிப்படுத்தி விட்டா. முதல் 4 வசனங்கள்ல அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒருவன் கைப்பெசகாய் ஒருவனை கொன்றான் என்றால், கொலை செய்யப்பட்டவனுடைய அவன் இரத்த பலியை வாங்குறதுக்கு ஒருத்தன் வருவான். அவன் சத்துரு வந்து அவனை தொடரும் போது இவன் அறியாம செய்துட்டான். இவனை என்ன செய்யணும்? கொல்ல வர போறான். அப்ப அதனால என்ன செய்யும்? இவன் உயிர் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தி இருந்தா. அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டான்னு வச்சுக்கங்களேன், அவன் எப்பேற்பட்ட சூழ்நிலை நினைச்ச மாட்டான், சாக மாட்டான், அவனை கொல்லவே முடியாது. அதனாலதான் நீங்க வேதத்தை வாசு பாருங்க. அப்னேர் என்கிற ஒரு பயங்கர பராக்கிரமசாலி. அப்னேர் வந்து ஒரு பயங்கர பராக்கிரமசாலி. அந்த அப்னேரை யார் வயிற்றுல குத்தி கொண்டு போட்டா? யோவாப். நீங்க வேதத்தை வாசிங்கன்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம், மன்னிக்கும் 2வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா, அங்கே சீகேமுல எபிரோனுக்கு போகிற வழியில அவனை கொன்று போடுகிறான். எபிரோனுடைய வாசல் பக்கத்துல கொன்று போடுகிறான். அதாவது 2வது அதிகாரம்ல 3 தான். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை என்ன செய்தானா, ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பலியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். ஒளிமுக வாசல் வரைக்கும் வந்துட்டான். இங்க வேத அழகா சொல்லுது, அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது. சீகேம் பட்டணத்தை போல இந்த எப்ரோனும் எந்த பட்டணம் தான்? சத்தமா சொல்லுங்க, அடைக்கல பட்டணம். நீங்க தாராளமா நீங்க அங்க வாஸ்து பாருங்க, எபிரோனாகிய கீரியத் செப்பேர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அப்போ எப்ரோனு எதுதான்? அடைக்கல பட்டணம். அப்ப அடைக்கல பட்டணத்துக்கு வழியில தான் யார் நிக்கிறா? சத்ரு நிக்கிறான். இந்த சத்ரு யாரு? இங்க அப்னேருக்கு சத்ரு யாரு? அப்னேருக்கு சத்ரு யாரு? யோவாப். அப்ப யோவாப் எங்க நிக்காம பாத்தீங்களா? ஏன்னா அவனுக்கு தெரியும், அப்னேர் இப்போ எப்ரோனுக்குள்ள போயிட்டான்னா அவனுடைய ரத்தத்தை நினைச்ச முடியாது, சிந்த முடியாது, அவனை டச்சே பண்ண முடியாது. ஏன்னா அடைக்கல பட்டணத்துக்குள்ள யாருடைய ரத்தம் என்ன செய்யப்படக்கூடாது? சிந்தப்படக்கூடாது. அடைக்கல பட்டணம் யாரை குறிக்கிறது தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய தேவனை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதுல எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. அடைக்கல பட்டணம் சொன்னா அப்ப நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம் சொல்லி எங்க போகணும்? அப்போ இஸ்ரவேல் தேசம் தான் போகணும். அந்த 6 அடைக்கல பட்டணங்களை தேடி எங்க போகணும்? அப்ப இஸ்ரவேல் தேசம் தான் போகணும். அது அதுக்காக சொல்லப்பட்டதல்ல, தேவன் தான் நமக்கு அடைக்கலம். சங்கீதக்காரன் எத்தனை சங்கீதங்கள்ல நீர் என்ன அடைக்கலம், சங்கீதக்காரர்கள் எவ்வளவு அழகா பேசியிருக்காங்க, பாடி இருக்கிறாங்க. தேவன் தான் நம்முடைய அடைக்கலம், அவர் தான் நமக்கு அடைக்கலம், கேடகம், துருகம், நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி எவ்வளவாய் பாடி இருக்கிறார்கள். இதைத்தான் எபிரேயன் ஆக்கியோனும் சொல்லுகிறார். எபிரேயர் 6வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு, பாருங்க, அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு எவ்வளவு வேதம் அழகா சொல்லுது பாருங்க. அப்ப நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்தோம். அதை தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்தான் அடைக்கலம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாங்க வேதம் காண்பிக்கிறது. அவர்தான் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். ஆத்தும நங்குரமாய் இருக்கிற அந்த நம்பிக்கை உறுதியும் திரைக்குள் போகிறதுமான ஆத்தும நங்குரமாய் இருக்கிறது என்று அதை தொடர்ந்துள்ள வசனம் 19 மற்றும் 20 ஆகிய வசனங்களின் அடிப்படையில் நாம் வாசிக்க முடியும். அப்ப அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு சொல்லும் போது, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அடைக்கலமாய் ஓடி வருவாங்க. எத்தனை பட்டணங்களுக்குள்ள? எந்த பட்டணத்துக்கும் வரலாம். ஆனா மொத்தம் எத்தனை பட்டணங்கள்? 6 பட்டணங்கள். ஏதாவது ஒரு பட்டணத்து அடைக்கல பட்டணத்துல 6ல ஏதாவது 1ல உள்ள போனா என்ன செஞ்சிடலாம்? தப்பிச்சுக்கலாம். நீங்கள் நானும் பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தினால் சேதப்படாதபடிக்கு, பாவத்தின் விளைவுகளினாலே கரைபடாதபடிக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் நம்மை மோசம் போக்கக்கூடிய, நம்மகிட்ட இரத்த பலியை வாங்குறதுக்கு நம்மளை மோசம் போக்கக்கூடிய, நம்மை பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்குள்ளே தள்ளும்படிக்கு எத்தனித்து கொண்டே இருக்கக்கூடிய
பழைய மனுஷனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரியிலே மரணமடைய செய்தார். இதுதான் அடைக்கலம். வேற இது அடைக்கலம்? கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்து அதை அடைக்கலமா? அல்லது ஊட்டியில கொஞ்சம் சென்ட் இடங்கள் வாங்கி போட்டு அங்க நல்ல பெரிய கோட்டச்சவரை கட்டி ஒரு பெரிய வீடு பங்களாவை கட்டி அங்க ஒரு ஏசி அறையில போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது அடைக்கலமா? இல்லை. அடைக்கலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் அங்க சிம்பாலிக்கா காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி விளையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். சத்துரு நம்மை தொட முடியாது. ஆனா எப்படி அடைக்கலப்பட்டதுக்குள்ள போயிட்டான சத்துரு தொட முடியாதோ அதே வெளிச்சத்தை தான் புதிய ஏற்பாட்டுல நாம் பார்க்கிறோம். யோவான் என்கிற அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு தருகிறார். தேவனால் பிறந்தவனை பொல்லாங்கான் தொடான். தொடுதா போடலையா? பொல்லாங்கான் அவனை தொடான். நீங்க தாராளமா பார்க்கலாம். ஒன்று யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். அவனை பொல்லாங்கன் தொடானா. 1 யோவான் 5வது அதிகாரம். அங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுதும் பொல்லாங்களுக்குள் கிடக்கிறது போட்டிருக்கு. 18ஆம் வசனத்தை பாருங்க. 19 அல்ல 18. அதுல சொல்லப்பட்டிருக்கு, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அப்ப தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அந்த நாட்கள் அப்படிதான், சேதப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. எதனால காக்கப்படுவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது, சேதப்பற்ற கூடாது. அப்ப அவங்க காப்பாற்றப்படணும். அதுக்கு எங்க வந்துதான் காப்பாற்றப்படுவாங்க, தங்களை காத்துக்கொள்வாங்க. அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஒளிந்து கொண்டு அடைக்கல பட்டணத்துக்குள்ளே தஞ்சம் புகுந்து தங்களை காத்து கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டுல எப்படி காத்துக்கொள்றோமோ, தேவனால் பிறக்கிறோம், கிறிஸ்து இயேசுவினால். அதான் வேதம் சொல்லுது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவர்கள் யாரு? எப்படி தேவனால் பிறக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நிச்சயத்துக்குள் வருவது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே என்னுடைய ஜென்ம சுபாவத்துக்குரிய அத்தனை மாம்சீகமும் அவருடைய மரணத்துக்குள்ளாக மாண்டு விட்டது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப நான் என்கிற மனுஷன் மரித்து விட்டான். இனி நான் கிறிஸ்துவுக்குள் பிறந்து விட்டேன். இனி பழைய மனுஷன் அல்ல, புதிய மனுஷன் என்னில் பிறந்து விட்டான். அதுதான் பிறக்கிறது. அப்படிதானே? தேவனால் பிறக்கிற ஒரு அனுபவம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து விட்டோம். அதனாலதான் 1 பேதுரு சொல்லும்போது, 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லும்போது வேதம் அழகா சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் என்ன செய்யுங்க, வாஞ்சா இருங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. ஏன் இந்த இடத்துல புதிதாய் பிறந்த குழந்தைகள் சொல்றாரு? அப்ப அதுக்கு முந்தின வசனத்துல பாருங்க, நீங்கள் கர்த்தர் தயவு உள்ளவர் என்று ருசி பார்த்தது உண்டானால். அப்ப ருசி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா சகல துர்க்குணம், சகலவித கபடம், வஞ்சகங்கள், பொறாமைகள், சகலவித புறங்கூறுதலை என்ன செஞ்சிட்டோம், ஒழித்து விட்டு அப்புறம் தான் பைபிள் சொல்லுது புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. அப்ப மறுபடியும் பிறந்த அனுபவம், தேவனால் பிறந்த அனுபவம் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பைபிள் எதை சொல்லி கொடுக்க அப்படின்னு சொன்னா, பாவ வாழ்க்கையை களைந்து ஓடுவது, சகல துர்க்குணம், சகலவித பொல்லாப்பு. பாவ வாழ்க்கை எந்த இடத்துல களைந்து போடுகிறோம் நீங்க சொல்லுங்க? நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களும் பாவ வாழ்க்கையும் எங்கே களைந்து போடப்படுகிறது? என்ன பார்த்தாவது சொல்லுங்க, எங்க களைந்து போடப்படுகிறது? சிலுவையில. அதுல என்ன சந்தேகம்? பலியில தான். அக்காலத்துல ஒரு மனுஷன் ஒரு மனுஷி பாவம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆட்டுக்கெடாவோ அல்லது ஒரு ஆடையோ வெள்ளாட்டையோ கொண்டு வருவாங்க. என்ன செய்வாங்க? அந்த ஆட்டுக்கெடா பலியிடப்படும் போது என்ன நிச்சயம் உண்டாகிறது? உன்னுடைய ஒட்டுமொத்த பாவத்திற்காக இந்த ஆட்டுக்கெடா பலியாகி தன் இரத்தத்தை சிந்தினபடினாலே உன் பாவங்கள் நிவர்த்தியாகி விட்டது, நீ போகலாம். அப்ப இந்த பலியை பார்க்கிற இடத்துல, அங்கே பலி உண்டாகிற இடத்துல அந்த ஆட்டுக்கடாவை கொண்டு வந்த மனுஷனுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் நிவர்த்தியானது என்கிற அந்த நிச்சயம் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அது பழைய உடன்படிக்கை. புதிய ஏற்பாடுல எப்படி என்ன?
நமக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார்னு சொல்லி கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக கிறிஸ்து பலியானார் அப்படிங்கிற அவருடைய மரணத்தை பற்றுகிற நிச்சயத்திலே, அவருடைய மரணத்தை பற்றுகிற விசுவாசத்திலே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களும் நிவர்த்தியாகிவிட்டது. நம்முடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையும் களைந்தெறியப்பட்டு விட்டது. நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நிச்சயத்துக்குள்ள நம்ம வருகிறோம். அதுதான் தேவனால் பிறந்தவன். அப்ப தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான்னா அடைக்கலப்பட்டதுமே எது தெரியுமா? கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்பது. கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பழைய பாவ வாழ்க்கை களைந்தெறியப்பட்டு இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற அதிக நிச்சயத்தோடு வாழ்வது இருக்கிறதே, அதுதான் அடைக்கல பட்டணத்துக்குள் பிரவேசித்திருக்கிற ஒரே அனுபவம். அதான் பைபிள் சொல்லுது. அன்னைக்கு அடைக்கல பட்டணத்துக்குள்ள போனவன் தன்னை காக்குறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இங்க வேதம் சொல்லுது தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அவன் தேவனால் பிறக்கிறதும் அடைக்கல பட்டணத்துக்குள் பிரவேசிப்பதும் ஒண்ணுதான். இதுல என்ன சந்தேகம் இருக்கு? அதான் எபிரேய நாக்கில சொல்லிட்டார், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு. ஐயோ தவறு செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன். ஆமா, இவன் சத்துரு தொடர் வர்றான். இவன் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியவன். அன்னைக்கும் பழி வாங்குறவன் வருவான். இன்னைக்கும் பிசாசு நம்ம துரத்திக்கிட்டே இருக்கான். நம்ம துரத்திக்கிட்டே தான் இருந்தான். நாம் பாவிகளா இருக்கும்போது சத்துரு இப்படி துரத்திக்கிட்டே தானே துரத்திட்டே இருந்தான். இவன் மறிக்க வேண்டியவன், மறிக்க வேண்டியவன், மறிக்க வேண்டியவன், இவனை எப்படியும் பிடிச்சு கொண்டு போயிருவான். ஏன்னா அவன் தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லி நம்ம அடைக்கலப்படத்துக்குள்ள போனதுனால, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்துக்குள்ள வந்ததுனால நம்முடைய அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாக்கப்பட்ட அற்புதமான ஒரு வெளிச்சத்தை நாம் கண்டடைந்திருக்கிறோம். ஆகையினால்தான் பைபிள் சொல்லுது பொல்லாங்கன் அவனை தொட. 2 காரியம் இருக்கு. ஒரே மாங்கால ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. இந்த ஒரே அனுபவத்துல தேவனால் நான் பிறந்துட்டேன். இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினால் என்னை கழுவி விட்டா. என்னுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவின் சிலுவையிலே மாண்டு விட்டான். இனி எனக்குள் பிழைத்திருப்பது ஆதாம் அல்ல, கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு வெளிச்சத்துக்குள்ளே நான் வருகிறேன். பார்த்தீங்களா? நான் என்னை காக்கிறேன், பொல்லாங்கன் என்னை தொடான். என்னை காக்குறேன்னு சுயத்தை பத்தி பேச நினைக்காதீங்க. இந்த வெளிச்சத்துலதான் என்னை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா யாருமே நினைச்ச முடியாது. என்னையே என்னால காப்பாற்ற முடியாது. இந்த சத்தியத்தின் வெளிச்சத்துல தான் காப்பாற்றப்பட முடியும். தேவனால் பிறந்தவன், பீயிங் born of God, தேவனால் பிறக்கிற ஒரு அனுபவத்தை வைத்து தான் நாம் காப்பாற்ற. அப்ப அடைக்கலப்பட்டணும். அப்ப நீங்க சாத்தானுடைய தந்திரத்தை பார்த்தீங்களா? இந்த சீகேமுக்குள்ள யாரும் போயிடக்கூடாது. கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி உபதேசத்துக்குள்ள ஜனங்கள் போயிடக்கூடாது. மற்றபடி என்ன செய்ய, நீ நல்ல ஆடு பாடு, நல்ல ஓடு, செய்வதெல்லாம் பார்க்க தரிசன முகாம், அந்த முகாம், இந்த முகாம் நடத்துறாங்க. கேளிக்கை தான். வாலிபர் மீட்டிங் சொல்லி நடத்துறாங்க. ஒண்ணும் கிடையாது. நீ எப்படி ட்ரெஸ் உடுத்தணும், எப்படி உடுத்தக்கூடாதுன்னு அதுக்கு நீ வாலிபர் கூட நடத்த வேண்டாமே. ஒரு அரசியல்வாதியை வச்சு நடத்தினா கூட நீ எப்படி ட்ரெஸ் உடுத்தணும், எப்படி ட்ரெஸ் உடுத்தக்கூடாது, நீ அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படி, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படி கூட அவன் அழகா பாடம் எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். எத்தனை கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, ஆலோசகர்கள் இருக்காங்களா இல்லையா இந்த உலகத்துல? ரொம்ப நுண்ணியமா ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்களா இல்லையா? சூப்பராக இன்டெலெக்ட், பயங்கர இன்டெலெக்சுவல். அவங்கள வச்சு நடத்திட்டு போயிட வேண்டியதானே. கவுன்சிலிங் சொல்லி கொடுத்துட வேண்டியதானே. தெளிவு இல்லை. அடைக்கல பட்டணங்கள் நீ காமிச்சு கொடுக்கிறியா? தேவனால் பிறக்கிற அனுபவத்துல தான் ஒரு வாலிபன், ஒரு வாலிப மகள், ஒரு வாலிப தம்பி தன்னை காத்துக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. வசனத்தின்படி. அது என்ன வசனம்? அது என்ன வசனம்? எந்த வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால? அதுதான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. என்ன வசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பைபிள் என்ன சொல்லுது? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தான் தன்னை காக்க முடியும். அந்த சத்தியம், அந்த வசனம், அந்த வசனத்தின்படிதான் தன்னை காத்துக்கொள்ள முடியும். சும்மா பழைய ஏற்பாடை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் இருந்துச்சு, இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்துச்சு, எனக்கே பிராக்டிகலி யோசிச்சிருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு அவ்வளவு செல்வ சீமான்ல இருந்தாங்களே, புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் ஆண்டவர் ரொம்ப பஞ்சத்துல விட்டுட்டாரு. ஏன்னு கேட்டு பார்த்திருக்கீங்களா? அது இங்க அப்ளிகபிள் ஆகக்கூடாது. அதுக்கும் இது அப்ளை பண்ணவே முடியாது.
புரிஞ்சுக்கங்க, ஆபிரகாமுடைய உலக ஐஸ்வர்யங்கள் பவுலுடைய உலக ஐஸ்வர்யங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணுவீங்களா? நீங்க அப்ளை பண்ணி பாருங்களேன், 0 தான் வரும். ஆபிரகாம் அங்க மேல இருப்பாரு, பவுல் கீழே இருப்பாரு உலக ஐஸ்வர்யத்தின் தரத்துல. அப்படித்தானே இருக்கு. இந்நேரம் வரைக்கும் பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 11ஆம் வசனம். இத வீட்டுல கூட ஒரு போர்டு வேணா அடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, இந்நேரம் வரைக்கும் நாங்கள் இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம் சொல்றாரு. ஐயா, பசி உள்ளவங்க தாகம் உள்ளவங்க. ஆபிரகாம பாருங்க, ஆபிரகாம் நினைச்ச நேரம் ஒரு ஆட்டுக்கடை அடிக்கலாம். உண்மைதானே? அடிச்சு சாப்பிட முடியுமா? முடியாதா? அழகா சாப்பிடலாம். நினைச்ச நேரம் அடிச்சு சாப்பிடலாம். பொண்ணு வெள்ளி உடைமை நிறைய இருக்கு, சீமானா இருந்தான்னு போட்டிருக்கு. பொண்ணு வெள்ளி உடைமையுடைய சீமானா இருந்தா மிருக ஜீவன்கள் பெருகிட்டு பூமியே தாங்க முடியாத அளவுக்கு நல்லா பெருகிட்டு நினைச்ச நேரம் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அடிச்சு ஒரு ஆட்டை அடிச்சு சாப்பிடலாம். நீங்க உலக ஐஸ்வர்யத்தின்படி ஆபிரகாம கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஆபிரகாமுடைய உலக ஐஸ்வர்யங்களை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு, புதிய ஏற்பாட்டு சபைக்கு உள்ள நீங்க கொண்டு வந்து அதனுடைய தரத்தை நீங்க அளவிட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப பவுலையும் ஆபிரகாமையும் எடுத்து பாருங்க. உலக ஐஸ்வர்யங்களை பார்த்தா ஆபிரகாம் தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு, பவுல் கீழே இருக்கிறாரு. அப்ளிகபிள் ஆகவே ஆகாது, அப்ளிகபிள் ஆகக்கூடாது. இதுதான் தேவ சித்தம். எது அப்ளிகபிள் ஆகணும் தெரியுமா? ஆபிரகாமுடைய இடத்துல காணப்பட்ட தெய்வீக சுபாவங்கள், தேவனுக்கும் தனக்கும் இடையில இருக்கிற அந்த உறவையும் புதிய ஏற்பாட்டுல பவுலையும் எடுத்து பாருங்க. பவுலுக்கும் தேவனுக்கும் உறவு இருக்கு, ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் உறவு இருக்கு. 2 பேரும் சம்பாஷணம் பண்றாங்க, இங்க 2 பேரும் சம்பாஷணம் பண்றாங்க. இங்க இருந்தும் வார்த்தை கிடைச்சுக்கிட்டே இருக்கு, இங்க இருந்து வார்த்தை கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஐஸ்வர்யத்துல மட்டும் எட்ட மாட்டுக்கு, அப்படித்தானே? அதனால வஞ்சிக்கப்படக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு ஆசாரிய கூட்டம் என்ன செய்ய தெரியுமா, இன்னைக்கும் போதகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட என்ன பண்றாங்க தெரியுமா, சீகேமுக்கு போகிற வழியில காத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் தெரியுமா? பரிகாரின் கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துலதான் ஆட்கள் வருவான், அவனை பிடிச்சிடணும்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் தேவை, பரிசுத்தமாகுதல் தேவை. பழைய மனுஷன் கலைந்தெறியப்பட்டு புதிய மனுஷனின் சாயலை, கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் வெளிச்சத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டியது தேவை. அவன் பிரயாசப்படுறான், வர்றான், இவன் தான் விட மாட்டுக்கானே. உனக்கு அங்க ஒரு மீட்டிங் இருக்கு, வா. இங்க ஒரு மீட்டிங் இருக்கு, வந்துரு. உன் சரீரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டு சந்திப்பார், வா அப்படின்னு சொல்லு. நாகர்கோவில்ல ஒரு மீட்டிங் நடந்ததுங்க. என்னை வச்சிருக்கேன், ஒருத்தங்க அனுப்பி விட்டாங்க. கார், வேன், வேற எதுவும் பழுது ஆகாமல் அது உங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதம் கொடுக்கிற பெருவிழா. அன்புடன் அழைக்கும் சபை போதகர் மற்றும் விசுவாச மக்கள். நான் உண்மையிலே படிச்சதுன்னு சொல்றேன். இந்த கார், வேனு, பைக்கு இது எதுவும் அது படம்லாம் போட்டிருக்கல, போட்டு லாரி போதகர் படமும் போட்டு பெருசா போட்டு பெரிய கட்டவுட் அடிச்சிருக்காங்க. எங்க நாகர்கோவில் போற வழியில தோவாளையில தான் அடிச்சு, இது எதுவும் பழுது இல்லாமல் ஆசீர்வாதம் பெருகிற ஒரு பெருவிழா அப்படின்னு அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளவு இதான் இந்த வஞ்சிக்கிற கூட்டம், கொலை செய்கிற கூட்டம். பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருங்க. நான் எல்லாமே வசனம் தானே சொல்றேன். ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய தரத்தை, தேவனுக்கும் தனக்கு இடையில இருக்கிற அந்த உறவு சம்பந்தப்பட்டதை புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒப்பிட்டு பாருங்க, அது அப்ளிகபிள் ஆகுது. அப்ளை பண்ணிடலாம். ஆமா, ஆதி திருச்சபையும் தேவனோடு உறவாடினாங்க, ஆபிரகாம் சந்ததியும் தேவனோடு உறவாச்சு, அப்ளிகபிள் ஆகுது. ஆனா இங்க ஆக மாட்டேங்க. ஆபிரகாமுடைய உலக ஐஸ்வர்யத்தை புதிய ஏற்பாட்டுல கொண்டு வந்தா இல்ல, விசுவாசிகள்லாம் கடுமையான உபத்திரத்தின் வழியா போறாங்க, அவங்களுக்கு பயங்கர ஆஸ்தி இல்ல. பவுல பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அதே ஆபிரகாம் தான். இங்கேயும் பாருங்க, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பவுல் தான். ஆனா இந்த உலக ஐஸ்வர்யம் அப்ளை ஆக மாட்டேங்குது. அப்ப நம்ம எதை தேடுகிறோம் யோசிக்கீங்களா? நம்ம எதை நாடுகிறோம்? இந்த உலகம் சொல்லி உலகத்தை தேடாதீங்க. அப்ளிகபிள் ஆகணும், அதுக்கு தான் பழைய ஏற்பாடு எடுக்கணும். நீங்க அப்ளிகபிள் ஆகாததுக்கு எடுக்க கூடாது. உனக்கு அது வருது இது வருது சொல்றதெல்லாம் கொலை செய்கிற ஆசாரிய கூட்டத்தினுடைய காரியம். நல்லதான் பிரியமானவர்களே, வெகு ஜாக்கிரதையா இருங்க. எப்படி உள்ள வருவான்னு பார்த்தா, எங்கெல்லாம் இருந்தாங்கிறத உங்களோட சுருக்கமா சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். அப்ப அக்காலத்துல இதுதான் அடைக்கலப்பட்டதுக்குள்ள அவன் போயிடக்கூடாது, கிறிஸ்துவின் ஜீவனை கண்டடைந்து விடக்கூடாது. அதற்காக தான் அவன் தந்திரமா அவன் சீகேமுடைய வழியிலே, சீகேமுக்கு போகிற வழியில அவன் காத்துக்கிட்டே இருந்தான். அவனை எப்படியாவது அவனை பிடிச்சிடணும்,
அவனை பிடிச்சு கொண்டு போயிடணும்னு சொல்லி. அதுவும் எப்படி போட்டிருக்கு? கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம். அவனை வழியிலே கொண்டுட்டோம்னா அவன் எங்க போக மாட்டான்? எங்க போக முடியாது? சீகேமு போக முடியாது. சீகேமுக்கு போகிற வழியிலே அவனை அரெஸ்ட் பண்றான். அவனுடைய தந்திரம் அதுதான். அவனை தேவனால் பிறந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு அவன் போயிட்டான் அப்படின்னா அவ்வளவுதான். அவன் தேவனால் பிறந்த அனுபவத்துக்குள்ள போயிட்டான்னா, சிலுவை பெற்ற உபதேசத்துக்குள்ள போயிட்டான்னா, கிறிஸ்துவின் மரணத்தில் அவனுடைய பழைய மனுஷன் மரித்து விட்டான்ங்கிற ஒரு நிச்சயத்துக்குள்ள போயிட்டான்னா ரொம்ப ஹாப்பி ஆயிருவானே. ஆவிக்குரிய வாழ்க்கையில மகிழ்ந்து கலிகூற ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு முன்பாக எத்தனை அருவருப்பான காட்சிகள் இருந்தாலும் அவன் கண்கள் அதை சட்டாகிலும் நோக்காது. பரிசுத்தத்தில் வைராக்கியம் கொண்டுருவான். சீகேமுக்குள்ள உள்ள விடக்கூடாது. ஏன்னா சீகேமுக்குள்ள மரணம் கிடையாது, மறிக்கவே முடியாது. அவன் ஜீவனோடு இருப்பான். அவனை எப்படியாவது கொல்லணும். அப்ப சீகேமுக்கு வெளியில பிடி. அதனாலதான் அப்னேரை பாருங்க, யோவாப் என்ன செஞ்சா தெரியுமா? அது சீகேம் போடல, எப்ரோன் ஒரு அடைக்கல பட்டணம் தான். 6 பட்டணங்கள் இதுவும் ஒண்ணுதான். கரெக்டா ஒளிமுக வாசலுக்கு வந்துட்டான். எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது ஒளிமுக வாசல்ல வச்சு யோவாப் ஒரு பக்கம் அவனை கூட்டி போயிட்டான். அவன் மட்டும் ஒரு ஸ்டெப் உள்ள பேர் நினைச்சுக்கீங்களேன், அவனை கொண்டிருக்க முடியுமா? டச்சே பண்ண முடியாது. அவன் செத்தான். அவனை கை வைக்க முடியாது. இது யோவாவுக்கு தெரியுமா தெரியாதா? யோவாவுக்கு தெரியும். அப்ப சீகேமுக்கு போகிற வழியில அவன் கரெக்டா வாசல்கிட்ட நிக்கான். ஏன்னா இவன் உள்ள மட்டும் இவனை விட்டுறக்கூடாது. உள்ள விட்டா இவனை நினைச்சு முடியாது, டச் பண்ண முடியாது. பொல்லாங்கன்னு அவனை தொடான். இவன் சிலுவை பெற்ற உபதேசத்துக்குள்ள போயிட்டான்னா கிறிஸ்துவை அறிகிற, ஏன்னா உள்ள தாவீது இருக்கிறார். நம்முடைய பரம தாவீது அறிகிற அறிவு வேணும், விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கமா அழைச்சிட்டு போனோன்னே இவனும் உள்ள போகாம பாருங்க தாமதிக்கிறான். சரி ஏதோ ஒண்ணு பேச போறான்னு பார்த்தா ஒரே குத்துறான். அப்னேர் சாகும்போது என்ன நினைச்சிருப்பான்னு தெரியுமா? நான் உண்மையாவே நினைக்கிறேன், யாரும் குத்துன உடனே ஸ்பாட்ல டக்குன்னு உயிர் போகாது. ஒரு 2-3 செகண்டாவது துடிப்பு இருக்கும். அப்படித்தானே? 2-3 செகண்டாவது இருக்கும். அப்னேருக்கு எவ்வளவு செகண்ட் இருந்தது எனக்கு தெரியாது. ஆனா என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? நான் இந்த அடைக்கல படத்துக்குள்ள போயிருந்தா என்ன செய்ய முடியாது? கொலை செஞ்சிருக்கவே முடியாது. ஐயோ நான் கிட்ட வரைக்கும் வந்தேன், என்னை சத்துரு தூக்கிட்டு போயிட்டேன். அதனாலதான் பிரியமானவர்களே கவனமா இருங்க. அந்த பிரசங்கம் கேட்டேன், இந்த பிரசங்கம் கேட்டேன். இல்ல பிரியமானவர்களே, இந்த அடைக்கல பட்டணம் எதை காண்பிக்கு? அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தினா. சிலுவை பற்றி உபதேசம் நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். அதுதான் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல நீங்களும் நானும் நிலை கொண்டிருக்கணும். பாருங்க, ஆதி நாட்கள்ல எவ்விதமா நடந்திருக்குன்னு பார்த்தா, அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அங்கதான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முதல் ஊழியம் ஆரம்பிக்கு. முதல் ஊழியம்னா பணத்தை சேகரித்து கொடுக்கிற ஒரு ஊழியம் இருந்துச்சு, தர்ம சகாயம் பண்ணுகிற ஊழியம். ஆனா 13வது அதிகாரத்துல ஆண்டவர் பிரத்யேகமா ஒரு விதமான மிஷனரி ஊழியத்துக்கு ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டு பயன்படுத்த சித்தம் கொண்டார். அப்படி கொண்டு போகும்போது பாருங்க, எலிமா என்கிற ஒரு பேரை உடைய ஒரு மாய வித்தைக்காரன் என்ன செய்தான் போட்டிருக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் 13:8 அதிபதி செர்கி பவுல் என்கிற ஒரு அதிபதிய எது நின்று திருப்பும்படியா? விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களுக்கு என்ன செஞ்சானா? எதிர்த்து நின்றான். உங்களுக்கு புரியுதா? இவங்க போகிற பாதையில ஜீவன் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறாங்க, ரட்சிப்பின் பாதையை காண்பிக்கிறாங்க. இப்ப இந்த பாதையில குறுக்க யார் இருக்கா தெரியுதா? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எலிமாங்கிற ஒரு மனுஷன். இவன் என்ன செய்யறான்? ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? அதிபதிய விசுவாசங்களை கொண்டு போயிடக்கூடாது. இந்த அதிபதிக்குள்ள என்ன பெறக்கூடாது தெரியுமா? சிலுவை பற்றி உபதேசம் பெறக்கூடாது. என்ன பவுல் எல்லாமே எதை அறிவிக்க போறாங்க? இயேசு உனக்காக மரித்தா, நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக ஒரு சிலுவையில ரத்தம் சிந்தினா, இந்த செய்தியை சொல்ல போறாங்க. எதிர்த்து நிக்கிறான். எதிர்த்து நின்னா குருடாக்கிட்டாங்க. நீ சூரியனை காணாதபடிக்கு சில காலம் நீ குருடனா இருப்பேன்னு சொன்ன, அந்தகாரம் மேல வருன்னு சொன்ன, அவ்வளவுதான். கொஞ்ச நாள் என்ன செஞ்சுட்டான்? குருடன் ஆயிட்டான். எதுக்கு இது சொல்ல வரேன்னா, இப்படிதான் என்ன செய்வாங்க, அந்த மனுஷனை விசுவாசத்திலிருந்து திருப்பணும். ஏன்னா அவனுக்கு தெரியுது, என்ன இந்த வழி சீகேமுக்கு போற வழி அவனுக்கு தெரியுது, எலிமாவுக்கு தெரியுது. இது சீகேமுக்கு போற வழி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வழி. இந்த வழிக்குள்ள விடமாட்டேன். எதிர்த்து நிக்கிறான். எதுக்கு? செர்கி பவுல்கிட்ட இருந்து எதுவும் காணிக்க வரக்கூடாதுன்னு சொல்லியா? விசுவாசத்தினின்று திருப்பும்படி. நான் வேதத்தை சற்றாகில மாற்ற விரும்பல. விசுவாசத்தினின்று திருப்பும்படி எதிர்த்து நிக்கிறான். அவருடைய நாட்கள் மட்டுமல்ல, யோவான் அப்போஸ்தலனுடைய நாட்களையும் கூட நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா,
3 யோவானின் புஸ்தகம் 9வது வசனத்தை குறிச்சு வச்சுக்கங்க. 3 யோவான், 1 யோவான் அல்ல, 3 யோவான் 9ஆம் வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, அங்க தியோ திரேப்பு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கான், திரைச்சுக்கிட்டு இருக்கான். தியோ திரேப்பு அப்படிங்கிற ஒரு மனுஷன் என்ன செய்யறானா, 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்க. 9ஆம் வசனம், நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோ திரைப்பு எங்களை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னு என்ன தெரியுமா, அவன் சீகேமுக்கு போகிற வழியில ஜனங்களை ஸ்டாப் பண்றான். என்ன செய்யறான் அடுத்து பாருங்க. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும், சத்தமா சொல்லுங்க, வாசிங்க, தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். இங்கேயும் ஒரு எலிமா போல ஒருத்தன் கிடக்கிறான். அப்ப அப்போஸ்தலன் பவுலுடைய நாட்கள்ல மட்டும் இல்ல, யோவானுடைய நாட்கள் இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, தியோ திரைப்பு அப்படிங்கிற ஒரு மனுஷன் எதிர்த்து நிக்கிறான். அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, சபையில முதன்மையா இருக்கணும். நான் சொல்றேன், சபையில இந்த முதன்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள்லாம் ஒரு டேஞ்சர் தான். இந்த முதன்மையா இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல நான் பார்க்கும்போது உண்மையில எப்படி இருக்கு தெரியுமா, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு முதன்மையான ஆசனங்களில் உட்காரும்படி விரும்பி சந்தைகளிலும் வீதிகளிலும் ரபி ரபி என்று அழைக்கப்பட விரும்புகிறார்கள். அவர்கள் ஆக்கினைக்குட்படுவார்கள் சொல்லி, தெரியாம ஆக்கினைன்னு சொல்லிட்டேன், அவர்கள் அதிக ஆக்கினைக்கு உட்படுவார்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். பிரியமானவர்களே, ஜாக்கிரதை. இங்க பாருங்க, அவனை குறித்து பைபிள் என்ன சொன்னா, எங்களை ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னாரு. அது மட்டுமல்ல, அவன் பொல்லாத வார்த்தைகளை அலப்புகிறவனா எங்களுக்கு விரோதமா. அதுக்கு அடுத்து சொல்றாரு, அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி, அவன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறாங்களே அவங்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பை தள்ளுகிறான். விடமாட்டான். இந்த கூட்டத்தை பவுலோடு இணையறதுக்கு என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். ஏன்னா பவுலோடு இருந்தவர்கள், யோவானோடு இருந்தவர்கள்ல என்ன சத்தியம் இருக்கு, சிலுவை பற்றிய சத்தியம் இருக்கு. அவ இந்த சத்தியத்தை அவங்க கேட்டக்கூடாது. நானும் ஏற்றுக்கிட மாட்டேன், அவங்க ஏற்றுக்கொள்றவங்களையும் ஏற்றுக்கிட விட மாட்டேன். இதான் அந்த சீகேமுக்கு போகிற வழியில சத்துரு கடுமையா எதிர்த்து நிற்கிறான். பிரியமானவர்களே, அதனாலதான் அவர் எழுதுகிறார், சபைக்கு எழுதினேன்னு சொல்றாரு. நேர்ல வர முடியல, அந்த அளவுக்கு மோசம். ஒரு சின்ன அதிகாரம் தான், எவ்வளவு காரியங்களை சபைக்கு பேசலாம். ஆனா எதை காமிச்சு கொடுக்கிற பார்த்தீங்களா, ஒரு சின்ன அதிகாரம் தான். 3 யோவான் ஒரு சின்ன புஸ்தகம் தான், கொஞ்சம் சொற்ப வசனங்கள் தான். ஆனா அதுக்குள்ளேயும் யாரை காமிச்சு கொடுக்க நினைக்கிறது தெரியுமா, ஐயோ திரைப்பு குறித்து எச்சரிக்கையாரு. அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், உன்னை புறம்பாக்கிடுவான், உன்னை தடை செய்வான், சபைக்கு புறம்பாக்கிடுவான், மென்மையான இடத்துக்கு உன்னை புறம்பாக்கிடுவான். ஏன்னா பவுலோடு ஐக்கியப்பட்டதும் விரும்ப மாட்டான். அங்கெங்கும் கத்துறாங்க, நல்லா என்னது ஆட்டம் பாட்டம் போட்டு நல்ல மியூசிக் அடிச்சு அங்கன்னா ஒரு பெருங்கூட்டம் சேருது. சத்தியம் சொன்னா என்னையா போட்டு இந்த காலத்துல இப்படி அப்படின்னு சொல்லி எப்படி ஆயிட்டு தெரியுமா, கம்ப்ளீட் பயங்கர மோசம். யூடியூப்ல எல்லாம் பார்த்தா ரொம்ப மோசம். பிரியமானவர்களே, வெகு ஜாக்கிரதையா இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். ஜாக்கிரதையா விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டியது அவசியம். ஆதி நாட்கள்ல கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் யூதா ஜனத்தை ஆண்டவர் எதற்கென்று ஏற்படுத்தியிருக்கிறார், அவர்கள் மூலமா ஆண்டவர் சபையை கட்டி எழுப்பணும், ஒரு பெரிய நோக்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார். ஆனா அதுக்கு எதிர்த்து யார் நிக்க தெரியுமா, அவங்களை பிரகாசிக்க விடாதபடிக்கு, அவர்களை வளர்ந்தேற செய்யாதபடிக்கு, அவர்களை கொலை செய்யணும்னு சொல்லி அங்கே ஆமான் என்கிற ஒரு மனுஷனை குறித்து பைபிள் சொல்லுது. இதெல்லாம் இப்ப எடுத்து விலாவரியா சொல்றதுக்கு நேரம் கிடையாது, தயவுசெய்து நல்ல கவனிங்க. நான் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தா நான் சீக்கிரம் சொல்லி முடிச்சிருந்தேன். அங்க எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆமானை குறித்து பைபிள் என்ன சொல்லு தெரியுமா, ஆமான் என்னும் ஆகாகியன். பைபிள்ல போட்டிருக்க போடலையா, எஸ்தர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆமான் என்னும் ஆகாகியன் போட்டிருக்க போடலையா, எஸ்தர் புஸ்தகம் போட்டிருக்க போடலையா, போட்டிருக்கு. ஆகாகியன்
ஆகாகு அப்படின்னு சொன்னாலே யாரை குறிக்கும் தெரியுமா? இப்ப பார்வோன் அப்படின்னு சொன்னா யாரை குறிக்கும்? எந்த தேசத்தை குறிக்கும்? எகிப்து குறிக்கும். ஆகாகு அப்படின்னு சொன்னா எதை குறிக்கும் தெரியுமா? அமலேக்கியர்களை குறிக்கும். பார்வோன்னா எகிப்தியரை குறிக்கும். அப்ப ஆகாகு அப்படின்னா யாரை குறிக்கும்னா அமலேக்கியரை குறிக்கும். ஏன்னா இந்த ஆமான் அமலேக்கு வம்சத்தை சேர்ந்தவன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல சவுல் அமலேக்கிற ஒரு கூட்டத்தை விட்டு வச்சிருந்தார் தெரியுமா? அந்த விட்டு வச்சிருந்ததுல ராஜா யார் தெரியுமா? ஆகாகு. நீ தாராளம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல ஆகாகு அவன் என்ன செய்யறான்னா அவன் துண்டித்து போடுகிறான். 15வது அதிகாரத்துல நிவேதத்துல 15வது அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். போட்டுக்கலையா? சவுல் அங்க தப்ப விட்டது எங்க மாட்டிக்கிட்டு? எஸ்தர் காலத்துல மாட்டிக்கிட்டு. செய்கேமுக்கு போகிற வழியை அடைச்சிட்டு நிக்காம பாருங்க. யூத ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவுக்குள் தேவனுக்குள் களி கூர்ந்து மகிழ்கிற, தேவனை அறிகிற அறிவுல வளர்ந்து பெருகணும், தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டுறதுக்கு போகணும். இல்ல, இவங்க உயிரோடு இருந்தா தானே தேவனுக்கு ஆலயத்தை கட்ட போவாங்க. கதையை மூட்டி இவங்க உயிரோடு இருந்தா தானே தேவனுக்காக எழும்புவாங்க. இவங்க எல்லாத்தையும் கொல்லணும். அப்ப இவங்க போகிற பயணிக்கிற பாதையிலே, தேவனை அறிகிற அறிவின் பாதையிலே, அனுதினமும் தேவனுக்குள்ளே களி கூறுகிற இந்த பாதையிலே, தேவனை பற்றுகிற இந்த சீகேமின் பாதையிலே ஆகாகியனாகிய ஆமான், அவனை குறித்து பைபிள் சொல்றது துஷ்ட ஆமான் என்று எழுதியிருக்கிறது. இவனும் தியோத்தியரைப்பை போல, இவனுக்கு உண்மையிலே இன்னொரு பேர் கூட வைக்கலாம், தியோத்தியரைப்பு. ஏன்னா இவனும் முதன்மையான இடத்தை விரும்பினான். மொர்தெக்காய் என்னை வணங்க மாட்டுக்கானே, அதுதான் அவனுக்கு பெரிய காரியம். தியோத்தியரைப்பும் அப்படிதான், முதன்மையான ஆசனத்துல உட்காரணும் அவனுக்கு. நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை. என்ன கூப்பிடல, அம்மா நீ யாரு? நீ சாதாரண மனுஷன் தான், நம்ம எல்லாரும் என் பேரை போடல. இது ஒரு பெரிய சண்டை. என்னெல்லாம் சண்டை நினைக்கீங்க சபைக்குள்ள? காரணம் என்ன நினைக்கீங்க? சிலுவைப்பட்டி உபதேசம் கிடையாது. உண்மையிலே சிலுவைப்பட்டி உபதேசம் என் பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டான், இனி நானல்ல கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறாங்கிற வெளிச்சத்தை கொண்டு இருக்கிறவர்களுக்குள்ளே பதவி ஆசை இருக்காது. விட்டு கொடுத்துருவாங்க. இதுல என்ன இருக்கு? நான் இதாயா எனக்கு முக்கியம், எனக்கு முக்கியமே கிடையாது. யார் இருந்தாலும் சரி நல்லா செய்யுங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நான் இருந்தாலும் சரி, நீங்க இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, உண்மையா ஆவிக்குரியவங்களா நடந்துக்கங்க போங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த அறவேக்காடா என்னன்னு தெரியல, மாம்சத்தின்படி நடக்கிற கூட்டம் இருக்கு பாருங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். என்கிட்ட கேட்காம எப்படி பண்ணலாம், நான் மதிப்பையும் மரியாதை எதிர்பார்க்கிற கூட்டம். நான் சொல்றேன், அதுவும் இப்படிப்பட்ட கொலை செய்கிற கூட்டம் தான். அதனாலதான் ஆமான குறித்து சொல்லுது. ஏன் ஆகாகியன் என்று சொன்னா, அந்த காலத்துல அதான் அமலேக்கியர்களுக்கு ஆகாகியர்கள் சொல்லுவாங்க. அதான் அவனுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான் அப்படின்னு சொல்லி அங்கே பிழையாமுக்கு வெளிப்பாடு கிடைச்சது. ஏன் ஆகாகை பார்க்கிலும் உயர்வான்னு சொன்னாரு? அப்ப ஆகாகு அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அமலேக்கியர்களை அடையாளப்படுத்துவதற்காக. பார்வோன் வந்து எகிப்திய குறிக்கும், ஆகாகு வந்து அமலேக்கியரை குறிக்கும். பெரியமானோர்ல எத்தனை மனிதர்கள் இந்த சீகேமுக்கு போகிற வழியில் இருந்தாலும் உண்மையிலே இவருடைய கையில நம்ம சிக்கிவிடக் கூடாது. அதனாலதான் பிரயாசப்படுறாங்க. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும். அதனாலதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தப்பினார்கள், தப்ப வேண்டும். எலிமாவுக்கு தப்ப வேண்டும், தியோத்திரைப்புக்கு தப்ப வேண்டும், ஆமானுக்கு தப்ப வேண்டும். அது மட்டுமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள், அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கா ஆயிற்று. அத்தாலியால் குறித்து விவரங்களை இப்ப நான் அதிகமா இப்ப சொல்ல எனக்கு நேரம் இல்லை. உங்க சமயம் கிடைச்ச யூடியூப்ல நீங்க கேட்டுக்கலாம். கிறிஸ்துவின் சபையில் அத்தாலியால் இல்லை அப்படிங்கிற செய்தியில சமீபத்தில் நான் பேசின செய்தி உண்டு. த பாடி ஆஃப் கிரைஸ்ட் 2T அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல அதை அப்லோட் செய்திருக்கிறேன். இது பெருமைக்காக சொல்லல, நீங்க தாராளமாக அத்தாலியால் குறித்து தியானித்து பார்க்கலாம். கிறிஸ்துவின் சபையில் அத்தாலியால் இல்லை அப்படின்னு சொல்லி சமீபத்தில் பேசப்பட்ட செய்தி. பிரியமான சகோதர சகோதரிகளே, அத்தாலியால் என்ன செய்த தெரியுமா? யூதாவில் இருந்து ராஜா எழும்பக்கூடாது,
அதனாலதான் தன் குமாரன் அகசியா மரிச்ச உடனே இந்த அத்தாலியில் யாரு தெரியுமா? அவ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்குள்ள இஸ்ரவேல் ராஜாக்குழு வம்சவரில போயிட்டு இருக்க வேண்டியவா. ஆகாபுக்கும் ஏசபேலுக்கும் பிறந்தவ யூதாவுக்குள்ள உள்ள வந்துட்டா. யோசபாத் ஆகாபுடைய சம்பந்தங்கள் வந்து யோசபாத் தன்னுடைய குமாரனாகி யோராமுக்கு அங்க அத்தாலியால பொண்ணு எடுத்தாச்சு. எங்க இருந்து வந்து எங்க கிரீசில பாருங்க. ஏன்னா யூதாவிலிருந்து கிறிஸ்து வெளிப்பட போகிறார், அதை தடை செய்யணும். அதனாலதான் அங்க பைபிள்ல போட்டிருக்கு. அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பைபிள் சொல்லுது, தன் குமாரனாகிய அகசியா மரித்து போன செத்தான் என்று கண்டபோது உடனே அத்தாள் என்ன செய்ய தெரியுமா? யூதாவில் உள்ள ராஜ வம்சத்தில் உள்ள யாவரையும் சங்காரம் பண்ணினாலாம். இந்த ராஜ குலத்துல இருக்காங்களே அவ்வளவு சங்காரம் பண்றாங்க. ஏன் தெரியுமா? அதுல இருந்தான் யூதாவிலிருந்து ஒரு செங்கோல் உதிக்குங்கிறது சாத்தானுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படக்கூடாது, சீகேமுக்கு யாரும் பேரக்கூடாது. இதுதான் அவனுடைய நோக்கம். நான் ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்றேன் அப்படின்னா, நீ தயவு செய்து சொல்றேன், நீங்க யூடியூப்ல எத்தனையோ கேட்பீங்க, கேட்டு பாருங்க. கிறிஸ்துவின் சபையில் அத்தாலியால் இல்லைன்னு சொல்லு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால நான் பேசினது அதுதான். இப்ப சைமத்திலே மீண்டுமாய் பேச ஆண்டு உதவி செய்தா. நான் பெருமைகள் சொல்ல வரல. அத்தாலியில குறித்த டீட்டெயிலா அவ எப்படி தந்திரமா உள்ள வந்தாங்கிறத நீங்க தாராளமா பார்க்க முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவ யூதாவிலிருந்து கிறிஸ்து வெளிப்படக்கூடாது. அதனாலதான் தன் குமாரன் அகசியா செத்துட்டானா உடனே என்ன செய்யறா தெரியுமா? ராஜ வம்சத்தில் உள்ள அத்தனை பேரையும் காலி பண்றா. ஆனா யோசேபியாத்துங்கிற ஒரு சகோதரி என்ன செஞ்சிட்டா? யோவாச களவா எடுத்துட்டு போய் தாதியையும் எடுத்துட்டு போய் அவனை ரகசியமா வளர்க்கும்படி செய்துட்டான். ஆனா அது அத்தாலிகளுக்கு தெரியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்விதமா சொல்லிக்கொண்டே போகலாம். சேகேமுக்கு போகிற வழியிலே, தேவனை அறிகிற அறிவிலே, சிலுவை பற்றிய உபதேசத்தை கண்டுகொள்ளுகிற வழியிலே, கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படும் அப்படிங்கிற அந்த மேன்மையை பற்றி கொள்ளுகிற வழியிலே நம்மை தடை செய்வதற்கு, நம்மை எதிர்த்து நிற்பதற்கு, ஏன் நம்முடைய ஆத்துமாவையே கெட்ட அழிப்பதற்கு ஒருவித கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கை. உணர்வோமா? சும்மா அந்த செய்தி கேட்டேன், இந்த செய்தியை கேட்டேன், அப்படி வசனத்தை வாசித்தேன், இப்படி வாசித்தேன், இப்படி நான் புரிந்துகிட்டேன். இல்லை, ஆராய்ந்து பாருங்க. புதிய ஏற்பாட்டு புது உடன்படிக்கையின் சபையார் எவ்வளவு அருமையாய் வாழ்ந்தார்கள், விசுவாசத்தை எவ்வளவாய் காத்து கொண்டார்கள். பணங்காசு அவங்களுக்கு உதவியா இல்லை, அது இல்லாம இருந்தாலும் தேவ அன்பிலே ஏவப்பட்டார்கள், தேவனுடைய சத்தியங்களிலே உறுதியாய் நின்றார்கள், உலகத்தையும் மாம்சத்தையும் வெறுத்து தள்ளினார்கள். காரணம் என்ன? கல்வாரியின் அன்பு அவர்களை அசைத்தது. பவுல் நியாயப்பிரமாணத்தின்படி எவ்வளவு கற்றுக்கொள்ளப்பட்ட மனுஷன் சவுல், தர்சு பட்டணத்தானாகிய சவுல் எவ்வளவு கற்றறிந்தவன். வாழ்க்கையில மாற்றம் இருந்ததா? மாற்றமே கிடையாது. ஆனா நசரேயனாகிய இயேசுவை கண்டுகொள்ளும் போதுதான் மாற்றம் அடைந்தது. அப்ப அது வரைக்கும் அவனுடைய முரட்டாட்டத்தை நியாயப்பிரமாணத்தினால ஒண்ணுமே செய்ய முடியலையே. அவனுடைய சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள் அவனும் ஆராதித்துதான் வந்தான், அவனும் தொழுது கொண்டு வந்தான், அவனும் எதையோ செய்து பார்த்து வந்தான். அவனுடைய வாழ்க்கை துளியளவும் அசைக்கவில்லையே. அவனை முரணனாத்தான் மாத்தியது. இன்னைக்கு பயமா இருக்கு. நீ ஊர்பட்ட செய்தியை கேட்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? பணாசை கொண்டவங்க தான் பெருகிட்டு இருக்காங்க சபையில. நீ கேட்கிற செய்தியில உனக்கு சாரமே இல்லையே. நீ என்ன செய்தி கேட்கிற? அந்த செய்தி உன் வாழ்க்கை அசைக்கிறதா? நீ அசைக்கப்படவே மாட்ட. சும்மா வெத்து வேட்டதெல்லாம். சிலுவையின் அன்பை உணர்ந்து பார். சிலுவை பற்றிய உபதேசம். அதனாலதான் சொல்ற, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனா இருக்கிறது. வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, யோசிச்சு பாருங்க. நான் ஆச்சரியப்படுகிறேன். கந்தாகின் மந்திரியாகிய எத்தியோப்பியன் இருக்கானே, கந்தாகின் மந்திரி, அவனும் வழக்கமா எருசலேமுக்கு இப்ப ரதத்துல போயிட்டு வந்து என்ன செய்யறான்? தொழுது கொண்டுட்டு தான் வர்றான். எருசலேமுக்கு போறானோ இல்லையா? அங்க கர்த்தரை தொழுது கொள்றானோ இல்லையா? தொழுது கொண்டுட்டு தான் வர்றான். அங்க எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரிகளுடைய பிரசங்கங்கள் இவனை மாற்றவில்லையே. அங்கே உள்ள பலிகளும் பண்டிகைகளும் பாரம்பரியங்களும் ஜபங்களும், அங்கே உள்ள எல்லா விதமான சடங்காச்சாரங்களும், அங்கே செலுத்தப்பட்டு வந்த காணிக்கைகளும், அங்கே ஏறெடுக்கப்பட்ட ஆராதனைகளும், அங்கே ஏறெடுக்கப்பட்ட ஸ்தோத்திரங்களும் துதிகளும் இந்த எத்தியோப்பியனை ரட்சிக்கப்படாதனா தானே வீட்டுக்கு திரும்பி போக வச்சது. அதனாலதான் ஆவியன் என்ன சொன்னார் தெரியுமா? இவன் எருசலேமில் போய் தொழுது கொண்டுட்டு தான் போறான், பணிந்துகிட்டு தான் போறான், அசைக்கே படல, நீ போய் அசைக்கணும். அப்ப இவங்களுக்கு என்ன தேவை?
அவன் எருசலேமுக்கு போய் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் பார்த்துட்டு வர்றான், வாசிக்க கேட்கிறான், எல்லாம் செய்யறான், எல்லாம் அவனுக்கு தெரியுது. இந்த இயேசு ஆகமத்தோட தான் போறான், ஆகமத்தோட தான் வர்றான், பைபிளோட தான் சர்ச்சுக்கு போறோம், பைபிளோட தான் வீட்டுக்கு வர்றோம், எல்லாம் நல்லா இருக்கு. இன்னும் குணப்படலையே, இன்னும் குணப்படலையே. அதனாலதான் இவனை வழியில சந்திக்க வைக்கிறாரு. அதை விலைக்கு காமி, சிலுவை பற்றி உபதேசத்தை காமிச்சு கொடு. பிலிப்பு ஆவியானவர் அர்த்தம் பேசுறாரு, உண்மைதானே, நடத்துக்கிறா. இவன் அங்க போயிட்டு வர்றான். இன்னைக்கு அப்படிதான், நீ நிறைய கூட்டம் எத்தியோப்பியனாகிய கந்தாகின் மந்திரியை போல குணப்படாதவர்களா தான் இருக்கிறாங்க. நான் குணப்படாத எத்தியோப்பியனாகிய எத்தியோப்பியன் சொல்லி ஒரு இடத்துல ஒரு செய்தி இருக்கு, அதுல கூட யூடியூப்ல இருக்கு. பிரியமானவர்களே, குணப்படாமலேயே போயிட்டு வர்றான். நீங்களும் அப்படிதான் இருக்கீங்களா? சும்மா போனோம் வந்தோம், சர்ச்சுக்கு போறோம் வர்றோம், குணமே படல. ஆனா கையில ஏசு ஆகமம் இருக்கு, ஆகமத்தோட தான் போறான் வர்றான். அந்த காலத்துல பெரிய பைபிள் கிடையாது, அப்ப ஒரு சில குறிப்புகளை வச்சிருப்பாங்க. இவனும் ஏசு ஆகமத்தை வச்சிருக்கான், அதோட போறான் வர்றான், இப்படியே தான் இருக்கான ஒழிய அவனுக்கு ரட்சிப்பை பத்தி தெரியுமா, ஞானஸ்தானத்தை பத்தி தெரியுமா? ஒண்ணும் தெரியாது, ஜீரோ. வெறுமையா வந்துகிட்டு இருக்கான். அந்த தேவாலயத்தினால ஒண்ணுமே செய்ய முடியல, அந்த ஆலயத்தினுடைய முறைமைகளால ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா எல்லாம் மாம்சீகப்படி அப்படி ரொட்டீனா நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதானே ஒழிய ஆவிக்கேற்ற ஆலோசனை கொடுக்கிறது இல்ல, ஆவிக்கேற்ற செய்தி கொடுக்கக்கூடிய பிலிப்புகள் இல்லை, ஆவியானவரால் நடத்தப்படக்கூடிய பிலிப்புகள் இல்லை. அதனாலதான் எத்தியோப்பியன் ஆகிய இந்த கந்தாகியின் மந்திரிகள், இப்படிப்பட்ட கந்தாகியின் மந்திரிகள் ரட்சிக்கப்படாமலேயே வெறுமையாய் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டு என்ன சொல்ல தெரியுமா? ரதத்தோடு சேர்ந்து கொள். மிக ஆண்டுடைய சத்தம் இதுதான், ரதத்தோடு சேர்ந்து கொள். குணமாக்கப்படாத அங்க மனுஷன் போய்கிட்டு இருக்கிறான். எருசலேமால ஒண்ணும் செய்ய முடியல, நீ போய் பேசு. உனக்குள்ள சிலுவை பெற்ற உபதேசம் இருக்குல்ல, இதை காமிச்சு கொடு. உடனே காமிச்சு கொடுக்கான். அங்க வாசித்த அந்த வேத வாக்கியங்களில இயேசுவை குறித்து பேசினான். அவ்வளவுதான். விசுவாசிக்கிறேன், அடுத்து என்ன? ஞானஸ்நானம். அவ்வளவுதான். சந்தோஷத்தோட போய்கிட்டே இருக்கிறான். அவன் நினைச்சிருப்பான், நானும் வந்து போய்கிட்டு இருக்கேன் வெறுமே. ஆனா இந்த பிழிப்புக்குள்ள இருந்த அப்ப அந்த ஆசாரிகளும் தூங்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இந்த பிழிப்புக்குள்ள சிலுவை பெற்ற உபதேசம் இருந்தது. யோசித்து பார்க்கிறீங்களா? நாம் சீரழிந்து போய்விடக்கூடாது பிரியமானவர்களே, சீர்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். பரிகாரியின் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் காத்திருக்கிறது. நாம் இருக்கிடத்திலே தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, எங்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற தருணத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கிருபையினாலே எங்களை உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து நாங்கள் எச்சரிப்பு உள்ளவர்களாய், நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு காண்பிக்கப்பட்ட எல்லா சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை அறிய விடாதபடிக்கு, உம்முடைய ஜீவனை வெளிப்படுத்த கூடாதபடிக்கு, ஆவியின் சிந்தையோடு நடந்து கொள்ள கூடாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுகிற கள்ள போதகர்களோ, கள்ள உபதேசங்களோ, கள்ளத்தனமான காரியங்களோ எதுவா இருந்தாலும் அவைகள் எல்லாம் சிலுவை பற்றிய உபதேசத்தை கொண்டு மேற்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பலன் தாங்க ஆண்டவரே. சீகேமுக்கு போகிற வழியில நாங்கள் வெகு ஜாக்கிரதையா இருந்து, நாங்கள் கிறிஸ்துவை அனுபவிக்கிற பகுதியில வெகு ஜாக்கிரதையா இருந்து ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை பலன் தாங்க. அர்ப்பணிக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த சபை தொடர்ந்து மென்மேலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருகட்டும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.